ஓம் சாய்ராம். சாயப்பா, அடுத்த நொடியில் நடக்க போவது என்ன? அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கா இல்லை ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கான்னு வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளவே முடியலை. இப்படி நீ கேட்குறது எனக்கு கேட்காம இல்லை. வாழ்க்கையை யாராலும் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எது நடந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உனக்கு வரணும். முன்னேற்றம் ஒன்றே வாழ்க்கைன்னு போராடணும். அந்த முன்னேற்றத்துக்காக சில தியாகங்களை பண்ணவும் தயாரா இருக்கணும். ஏற்கனவே நீ நிறைய தியாகம் செஞ்சிருக்க. வருத்தப்படாத, எல்லாம் மாறும். துக்கமோ சந்தோஷமோ, இரவோ பகலோ, வெயிலோ மழையோ, உனக்காக யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன்னோட இருப்பேன். எல்லா துக்கத்தையும் குழப்பத்தையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுட்டு நான் தரும் சமாதானத்தையும் நிம்மதியும் வாங்கிக்க. நீ கண்கலங்கிறத பார்த்து என்னாலேயே தாங்க முடியல. அதுக்காகத்தான் உன்னையே சுற்றியே இருக்கேன். இப்பவாவது தெரிஞ்சுக்க, பிறருக்காக இரக்கப்படுறது தப்பு இல்லை. ஆனால் ஆடா இருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது எப்பவுமே முட்டாள்தனம். நீ சந்தித்த சில போலியான முகங்களை பார்த்து உலகமே இப்படித்தான் இருக்கும்னு முடிவுக்கு வராத. நல்லவங்களும் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறாங்க. யாராவது 3 பேருக்கு உணவு மற்றும் தண்ணீர் வாங்கித்தான். உனக்கு வேண்டியது மிக விரைவில் கிடைக்கும். இந்த பதிவு கேட்ட அடுத்த 6 நிமிஷத்தில் உனக்கு மிகவும் அவசியமான ஒன்று உன்னிடத்தில் கிடைக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.